ஈரான் மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கிற செய்தி வேறு விதமாக இருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. எனவே இந்த செய்திகள் குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதே வேளையில் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகர்சி அமெரிக்காவினுடைய இந்த போர் நடவடிக்கையை கிண்டல் செய்திருக்கின்றார், கலாய்த்திருக்கின்றார். எனவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படையினர் இணைந்து நடத்துகின்ற தாக்குதல்களின் 11வது நாள் இன்று. கடந்த 10 நாட்களில் தங்களுடைய தாக்குதல் இலக்குகள் அடையப்பட்டுள்ளதாகவும் இந்த யுத்தம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஈரான்கிட்ட இப்போ கடற்படை இல்லை, அவர்களிடம் விமானப்படை இல்லை, தொலைத்தொடர்புகள் எல்லாமே தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய யுத்தம் கிட்டத்தட்ட வெற்றி அடைகிற கட்டத்துக்கு வந்துட்டுது, இந்த யுத்தம் முடிவடைகிற கட்டத்துக்கு வந்துட்டுது என்று சொல்லி அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த கருத்து சரியா பிழையா என்றது இன்னொரு பக்கம் இருக்க, ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, ஏன் தாக்குதல் நடத்தினீங்க, இந்த யுத்தத்தை ஏன் ஆரம்பிச்ச நீங்கள், அதிலையும் அமெரிக்காவுக்கு என்ன அலுவல், இப்போ இஸ்ரேல் தாக்கினா அது வேறு பிரச்சனை, அமெரிக்காவுக்கு என்ன அலுவல் மத்திய கிழக்கில் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்கார். தங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைச்சதாம், தங்களுக்கு நம்பகரமான தகவல்கள் கிடைச்சதாம், ஈரான் தாக்க இருந்ததாம், யுத்தத்தை ஆரம்பிக்க இருந்ததாம். அப்ப ஈரானினுடைய பிளான் என்னவாக இருந்ததுன்னு சொன்னா, எல்லா மத்திய நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய நாடாக கொண்டு வரதான் ஈரானினுடைய திட்டமாக இருந்தது. அது எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால்தான் நாங்கள் முந்தி கொண்டு தாக்கினோம் என்று சொல்லி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஊடகங்களில் கடுமையான விவாதங்கள் இப்போ போய்கொண்டிருக்குது. இது உண்மையா, ஈரான் அப்படி தாக்குறதுக்கு பிளான் வச்சிருந்ததா, அப்படி ஒன்றையும் காணலையே, அப்படின்றா அதுக்கான ஒரு தயாரிப்பு வேலைகள் இருந்திருக்கணும். ஈரான் பெரிய அளவில் படையெல்லாம் திரட்டி ஏதாவது ஒன்று செய்திருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே செய்த மாதிரியே தெரியலை. எனவே என்ன ஏதென்று தெரியாமல் திடீரென்று தாக்கி போட்டு பிறகு அதுக்குரிய ஒரு விளக்கத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அமெரிக்க ஊடகங்களால் கேட்கப்படுது. எனவே அந்த விவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது ரஷ்யாவில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது. ரஷ்ய ஊடகம் ஒன்று இந்த விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொள்ளாக்கு முதல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களோட நீண்ட நேரமாக சில பல மணித்தியாலங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுது. எனவே புட்டின் அவர்களோட கதைச்சு போட்டுத்தான் அதுக்கு பிறகு ஊடக சந்திப்புக்கு வந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அப்ப புட்டினோட கதைக்குள்ள புட்டின் சில கடுமையான நிபந்தனைகளை, சில இறுக்கமான விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி இந்த ரஷ்ய ஊடகத்தில் போடப்பட்டிருக்கிறது. எப்படியாவது நீங்கள் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தணும், சண்டை பிடிக்கிறதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, ஈரான் மேல தாக்குதல் நடத்தி உங்களுடைய இலக்குகளை உங்களால் அடையவே முடியாது. பாருங்க, புதிய சுப்ரீம் லீடர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப வெற்றி என்று சொல்லி எதை சொல்லுவீங்கள், ஆட்சி மாற்றம் என்று சொல்லி எதை சொல்லுவீங்கள், எதுவுமே நடக்கலையே. எனவே இந்த சண்டையை நீங்கள் உடனடியாக முடிக்கணும், மற்றும்படி உங்களால் ஈரானை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அழுத்தமாக தெரிவித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த விஷயங்களெல்லாம் கலைச்சு முடிச்ச பிறகுதான் அதுக்கு பிறகு ஊடக சந்திப்பில் இந்த யுத்தம் மிக விரைவில் முடிய போது, நாங்கள் எல்லாம் முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம், இலக்குகள் எல்லாம் அடையப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு விஷயமும் சுட்டி காட்டப்படுது என்னென்னு சொன்னால், இப்போ ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, அது மூடப்பட்டதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றெல்லாம் சர்வதேச சந்தையில் எரிபொருட்களின் விலை பயங்கரமாக அதிகரிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் பொருட்களினுடைய விலைகள், சேவைகளினுடைய விலைகள் எல்லாமே அதிகரித்து கொண்டு போகுது இந்த யுத்தம் காரணமாக. அப்போ அதனால அமெரிக்கா ஒரு முடிவெடுக்குது என்று சொன்னால், இந்த எண்ணெய் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யாட்ட இருந்து இன்னும் நிறைய ஆயில் வாங்குறேன்னு சொல்லி, அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததோ அந்த நாடுகளுக்கான தடைகளை நீக்கி இனி நீங்கள் போயிட்டு ரஷ்யாவில் ஆயில் வாங்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, அமெரிக்கா கோவிக்காது என்று சொல்லி ஒரு தளர்த்தலை கொண்டு வரத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே அறிவிச்சிருந்தவர். அது சம்பந்தமாகவும் புட்டின் அவர்களோட கதைக்கப்பட்டதாம். அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட புட்டின் அவர்கள்
டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சில நிபந்தனைகளை விதித்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செய்தி வந்தது, ஐரோப்பிய நாடுகளுக்கு புட்டின் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளும் புட்டின் அவர்கள்ட்ட ஆயில் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினது. அப்போ விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கார், இங்கே பாருங்க, நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவோம், பிரச்சனை இல்லை, ஆயில் தரது பிரச்சனை இல்லை. ஆனால் பிறகு ஃபியூச்சரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டு அவர் தடை விதிச்சிட்டார், அவர் வரி விதிச்சிட்டார் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட ஒப்பந்தங்களை நீங்கள் முறிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக புட்டின் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. எனவே இந்த பிரச்சனைகள் காரணமாக ஒரு பக்கம் சர்வதேச சந்தையில் எரிபொருட்களோட விலைகள் அதிகரித்து கொண்டு போகுது, இன்னொரு பக்கம் ரஷ்யா பக்கத்தில் கடுமையான நிபந்தனைகள் சொல்லப்படுது. எனவே 2 பிரச்சனையும் சமாளிக்கணும் என்று சொன்னால் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தித்தானே ஆகணும். எனவே அந்த ஒரு ஆங்கிளில் தான் இந்த யுத்தம் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகுது, நாங்கள்லாம் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிடம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அறிவிப்பு இருந்ததை ஒழிய மற்றும்படி உண்மையான வெற்றி என்று சொல்லி இதில் எதுவுமே இல்லை. மிக முக்கியமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியலை, மூடப்பட்ட ஹோர்முஸ் நீரினை திறக்க முடியலை, அதை கண்ட்ரோலில் எடுக்க முடியலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது வெற்றி என்று சொல்லி எதை சொல்றது? இருந்த போதிலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், ஈரானினுடைய கதை கிட்டத்தட்ட முடிந்து விட்டது, இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு காரணமாக ஒரு நன்மையும் நடந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் பங்குச்சந்தை வேகமாக அதிகரித்திருக்கிறது. அதாவது கீழ்நிலை நோக்கி போய்கொண்டிருந்த பங்குச்சந்தையினுடைய பெறுமதிகள் இப்போ அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுது இந்த அறிவிப்புக்கு பிறகு. அதே நேரம் இன்னும் ஒரு மாற்றம் என்னென்னு சொன்னால் கச்சா எண்ணெய் இருக்குத்தானே, கச்சா எண்ணெயினுடைய விலை சடுதியாக குறைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று காலமாக $119 அமெரிக்க வரைக்கும் உயர்ந்திருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து, அதாவது யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது என்று சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பு இருக்குத்தானே, அந்த அறிவிப்பு வந்த பிறகு உடனடியாக கச்சா எண்ணெயினுடைய விலை இப்பொழுது $92 அமெரிக்க குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த 10 நாட்களாக இடம்பெற்று கொண்டு வர இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய அரசாங்கம் அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள், எரிபொருளை அங்கேயும் இங்கேயும் மாற்ற முடியலை. இதனால் சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற என்னென்னு சொன்னால், இப்போ தான் ஆலோசனை செய்து கொண்டு வராராம் அந்த ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு. இதுக்கிடையில் பிரான்ஸ் 8 போர்க்கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை நோக்கி அனுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் இப்பொழுது செய்யப்படுவதாக, அதாவது இறுதிக்கட்ட ஆயத்த பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக பிரான்சிடம் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த 8 போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கிறதுக்கு இப்பொழுது பிரான்ஸ் தயாராகி கொண்டிருக்காம். ஏனென்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை மூடியிருந்தால் உலக பொருளாதாரமே அடிபட்டுரும். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை இருக்குத்தானே, அதில் 20% அந்த ஹோர்முஸ் நீரிணை. ஹோர்முஸ் நீரிணை என்ற சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சின்ன சைஸ் தான், ஒரு குறுகலான தூரம் தான். இருந்தாலும் உலக பொருளாதாரத்தில் அதனுடைய முக்கியத்துவம் மிக மிக முக்கியத்துவமானது. 20% டிரான்ஸ்போர்ட்டேஷனை அதுதான் தீர்மானிக்குது. அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய பல நாடுகளினுடைய பொருளாதாரமே ஹோர்முஸ் நீரிணையில் தான் தங்கி இருக்குது. ஆனால் ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடி இருக்கிறது உலக பொருளாதாரத்துக்கு விழுந்த ஒரு பேரிடியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இராணுவ நடவடிக்கையை ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகர்சி நக்கல் செய்திருக்கின்றார், நையாண்டி செய்திருக்கின்றார், கலாய்த்திருக்கிறார் கூட நாங்கள் சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, முதல்ல இந்த நடவடிக்கைக்கு என்ன பேர், ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்றதான் இதனுடைய பேர், எபிக் ஃபியூரி என்று சொல்லி அதையே மாற்றிட்டார். அப்பாஸ் அகர்சி என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் என்று போட்டிருக்கார். ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் என்று சொல்லி கடந்த 10 நாட்களில் என்னத்தை சாதித்தது, எதையுமே சாதிக்கல. எண்ணெய் விலை இரட்டிப்பாகி இருக்கிறது, டபுள் ஆகி இருக்கிறது. உலகம் முழுவதும் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கிறது. இதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக்கினுடைய விளைவுகளே தவிர வேறு எந்த விதமான நன்மைகளும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்போ ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்காம், எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மற்றும் அணு மையங்களை கைப்பற்றுறதுக்கு என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கார். அப்படியான திட்டம் ஒன்று அமெரிக்காட்ட இருப்பதாக தங்களுக்கு தெரிய வந்திருக்காம். ஆனால்
ஆனால் நாங்கள் அதனை எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம். நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதிர்ச்சிகள் எங்களிடம் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுப்பதற்கு பலவிதமான அதிர்ச்சிகள் எம்மிடம் இருக்கின்றன என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார். எனவே இந்த நடவடிக்கை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, அதையே ஆபரேஷன் எபிக் மிஸ்டேக் என்று சொல்லி மாற்றியிருக்கின்றார் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இது போன்ற யுத்த கள செய்திகளையும் மற்றும் பல உலக செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.